பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSV வந்தால் அது முற்றிய நிலையில் புற்றுநோயாகவும் HIV-ஆகவும் மாறும் அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு நம்ம பல வீடியோக்களை போட்டிருப்போம். கூகுளில் கூட அந்த எவிடன்ஸ் இருக்குது. நம்மளுடைய பேஷண்ட்டில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இந்த மாதத்துலேயே 4 பேஷண்ட்டு பார்த்திங்கனாக்கா HSV முற்றிய நிலையில் இருக்குது. அவங்களுக்கு நம்ம பரிசோதனையை மேற்கொள்ளும் போது அந்த HSV டெஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க HIV பாசிட்டிவாகவும் இருக்காங்க. அதனால் HIV பாதிக்கப்பட்டவங்க இல்லாட்டி HSV பாதிக்கப்பட்டவங்க 2 விதமான பரிசோதனையும் கம்பல்சரி எடுக்கணும். எதிரிக்கு எதிரி நண்பன். அதே போல் ஒவ்வொரு வைரஸும் அவங்களுக்குள்ளே ஒரு நட்பு இறுக்கமாக இருக்குது. அதனால் HSVயும் ரொம்ப நாளாக விட்டு வைக்காதீங்க, HIV-யும் ரொம்ப நாளாக விட்டு வைக்கக்கூடாது. அதற்கு சரியான உணவு, சரியான பழக்க வழக்கம், மருந்து என்னென்னலாம் பயன்படுத்திக்கலாம், வீட்டு குறிப்புகள் என்னென்னலாம் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்துலாம் டெஸ்ட் எடுக்கணும், எந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை கையாளணும், எண்ணற்ற பல பதிவுகளை போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றிலேயே தமிழனோட மருந்து அமெரிக்கா, துபாய், ஸ்ரீலங்கா, மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி எண்ணற்ற நாடுகளுக்கு மருந்து அனுப்பிச்சு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்த்த ஒரே ஒரு மருத்துவம் நம்முடைய தங்க தமிழ் மருத்துவம். அதுக்கான ட்ராக்கிங் ஷீட்லாம் நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, என்னை யாராலையும் குணப்படுத்த முடியாதான்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. உலகத்தில் எந்த மூலையில் யார் எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு உங்களுடைய ரிப்போர்ட்டை அனுப்பிவிட்டு கொஞ்சம் சைவமாக இருந்துட்டு நல்ல பழக்கங்களோடு இருந்தீங்கன்னாக்கா உங்களை முழுமையாக குணப்படுத்த முடியும். சயின்டிஃபிக்காக பார்த்துக்கலாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய லேப்லேயே நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். HSV அதிகப்படியாக முற்றியாச்சுனாக்கா ஆரோக்கிய இன்மை வரும். அந்த ஆரோக்கிய இன்மையை தான் HIV ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆரோக்கிய குறைபாடு தானே தவிர்த்து அது சமுதாயத்தில் தள்ளி வைக்கக்கூடிய நிலையோ ஒரு அருவருப்பான நிலையோ அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு வைரஸ், இது ஒரு வைரஸ். எல்லா வைரஸுக்கும் வாழ்நாள்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா மரண காலம்னு ஒன்று இருக்கும். அந்த மரண காலத்தில் எல்லாத்தையுமே குணப்படுத்திட்டு சயின்டிஃபிக்காக நீங்கள் முழுமையாக குணம் ஆயிட்டீங்க அப்படின்றது போட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேபில் போய்ட்டு உங்களுடைய ரத்தத்தில் ஒரே ஒரு கிருமி கூட இல்லைன்ற சர்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உத்தரவாதம். அதனால் சரியான விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு நான் பண்ணுறேன். வெளிநாட்டு மக்கள் நிறைய மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.